ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஆஷ்வே அரிஷி அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக சமையல் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து 2 பாப்பாங்களுக்கு தடுப்பூசி போடணும், 1.5 வயசு தடுப்பூசி போடணும். அதுக்காக தான் காலையில் எல்லாம் ரெடியாகி நிற்கிறோம். இப்போ வந்து டைம் 9 மணி. நர்ஸ் வந்துட்டுருப்பாங்க நம்ம ஊரில். சரி வாங்க நம்ம போய் இன்றைக்கி போய் பாப்பாங்களுக்கு 2 பேருக்கும் ஊசி போட்டுட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேரில் யார் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க, அங்கே போய் ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கா ஆளுந்துட்டு. நம்ம போகிற வழியை நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்டேருந்து தள்ளி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். இங்கே பின்னாடி தான் இப்படி போனால் தான் பாருங்கள், அங்கே தெரியும் வீடு. அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு தான் நம்ம வீடு. இப்போ வந்து நம்ம இந்த கொடி வழியே போனோம்னா போயிடலாம், கிட்ட தான். பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ போகிற மாதிரி இல்லை, நம்ம நடந்துகிட்டே இந்த கொடி வழியிலேயே நம்ம போகலாம். வாங்க. ஐடி தடுப்பூசி இன்னும் முடியலையா? நீ அங்கே போடவே இல்லையா? ஒன்று போட்டதோடு சரி, போட்டுறாது. என்ன போடுறது? டேட் எழுதி கொடுத்துட்டு போடல இல்லை? ஏன் மாதம் மாதம் போடுறது தெரியாது. சுத்துக்கு போயிட்டு உங்களாம் என்னதான் சொல்கிறேன். இது நிமோனியா காய்ச்சல் வராமல் இருக்கா போடுறது. இப்போ 2 உடம்பு பிடிக்கிட்டேன். ஆல்ரெடி தோல் மட்டும் தான் இருக்குது. ஒன்றுங்க சோறு போடுறீங்களா இல்லையா பிள்ளைங்களுக்கு? அவ்வளோதான், 2 பாப்பாங்களுக்கும் ஊசியை போட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால சமாதானப்படுத்தணும், அங்கேயே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னே நைட்டு தான் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வெயில் அதை விட அதிகமாகவே கொளுத்திடுச்சு. வீடு போய் எப்படா சேருவோன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி தேங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் எப்படியோ தடுப்பூசி போட்டு வந்தாச்சு 2 பேருக்கும். இப்போ வந்து டானிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதில் தான் ஆகுது. என்ன வெயில் அடிக்குது. வெயிலில் போயிட்டு வந்து தான் இப்போ ரொம்ப முடியல, மூச்சு எடுக்குது. டானிக்கு மட்டும் 2 பேருக்கும் கொடுத்து யானையில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிடலாங்க. அதாங்க, பாப்பாங்களை 2 பேரும் யானையில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிட்டேன். இப்போ 10:20 ஆகுது டைமு. இதுக்கு மேலே தான் போய் சமைக்கணும் எனக்கு. ஆனால் இப்போவே பசிக்குது. எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் பசிக்குது. சீக்கிரமாக ஏதாவதோ அது உப்புமா தான் செய்யலான் இருக்க. உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் மத்தியானம் சமையல் செய்யணும். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.